Hallelujah. Hallelujah. And blessed be the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. It's my great joy to welcome you to the house of the Lord today. ஆண்டவருடைய வீட்டிலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். It's always a pleasure, it's always a joy to be gathered together as God's people in the house of the Lord. தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சபையிலே இப்படி கூடி வருகிறதான இந்த காரியம் மிகவும் மனதுக்கு பிரியமாய் சந்தோஷமான ஒரு காரியமாய் இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. Here you see the group of people who are headed to the eternity. இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால் நித்திய வாழ்வுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமா இந்த இடத்திலே கூடி வருகிறோம். ஆமென். Hallelujah. Hallelujah. Separated from the world உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் and heading towards the eternity. நித்தியத்துக்கு நேராய் கடந்து போகிறவர்களாய் நாம் எல்லாருமாய் கூடி வருகிறோம். ஆமென். Hallelujah. Hallelujah. Out of the world உலகத்திலே இருந்து வெளியே வந்திருக்கிறோம். but still not into heaven. ஆனால் இன்னும் நாம் பரலோகத்துக்கு போய்விடவில்லை. In between. பரலோகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே நாம் காணப்படுகிறோம். And that is church. அதுதான் தேவனுடைய சபையாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Caught in between. இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையிலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அகப்பட்டு இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Both are pulling us. உலகமும் நம்மை இழுக்கிறது, பரலோகமும் நம்மை இழுக்கிறது. Whichever you feed the more, you will be on that side. எதை நீங்கள் அதிகமாய் விரும்புகிறீர்களோ அதன் பக்கமாய் நீங்கள் சாய்ந்து விடக்கூடும். Whichever you feed the most. நீங்கள் உங்கள் இருதயத்திலே எதை அதிகமாய் விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, உணர்கிறீர்களோ அதன் பக்கமாய் நீங்கள் சாய்ந்து விடுவீர்கள். If you feed the world more, you will go towards the world. உலகத்தை நீங்கள் ஒருவேளை அதிகமாய் உலகத்தை குறித்து யோசிப்பீர்களானால் உலகத்துக்கு நேராய் கடந்து போய் விடுவீர்கள். But if you feed of the word of God and of eternity more, you will be towards the heaven. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்லது நித்தியத்துக்கான காரியங்களை அதிகமாய் நீங்கள் உட்கொள்ளுவீர்களானால் அதற்கு நேராய் நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள். Therefore Bible always says, think on the things that are above. ஆகவேதான் வேதம் மிக அழகாய் போதிக்கிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். Hallelujah. Hallelujah. The people that we know, the neighbors around us, our relatives, all of these people, they think on the things of this world. ஒருவேளை நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள் நம்முடைய உறவினர்களாக கூட இருக்கலாம். எல்லாருமாய் ஒருவேளை இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Your friends will be thinking about the things of this world. நீங்கள் சிநேகிக்கிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள் கூட உலகத்தின் காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். Yesterday a mother and a daughter came to meet me. நேற்றைய தினத்திலே ஒரு தாயாரும் அவருடைய மகளும் என்னை சந்திக்கும்படியாய் வந்தார்கள். And they wanted me to pray for them. அவர்கள் என்னை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளும்படியாய் வந்திருந்தார்கள். They have a son. அவர்களுக்கு ஒரு குமாரன் இருந்தார். And now he is working in Chennai. அவர் சென்னை பட்டணத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். And now he came to meet the family Saturday night. அந்த சனிக்கிழமை இரவு அந்த மகன் சென்னையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தாரை சந்திக்கும்படியாய் வந்திருந்தார். And then the mother and the daughter came and told me, Pastor, please pray for my son. அப்பொழுது தாயாரும் அந்த குமாரத்தையும் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், எங்களுடைய அந்த மகனுக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். They said once upon a time he was praying so well. அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்திலே இந்த மகன் நன்றாய் ஜெபிக்கிற ஒரு மகனாய் இருந்தான். He will come to church. ஆலயத்துக்கு எப்பொழுதும் வருகிறவனாய் இருந்தான். But now he is into the worldly ways. ஆனால் இப்பொழுதோ உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். All bad habits. எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் இப்போ அவனிடத்தில் காணப்படுகிறது. What happened to him? அவனுக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. Slowly he started living the fellowship of God's people, and he started to have fellowship with the people with whom he is working.
கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளோடு கூட அதிகமாக ஐக்கியப்பட ஆரம்பித்து விட்டான். Therefore, what is now slowly creeped into his life are all the bad things of this world. ஆகவே இந்த உலகத்தினுடைய அந்த அசுத்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. A child of God, I want to tell you, with whatever things you feed your life, you are going to become strong in that. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களோ அல்லது அதை உட்கொள்ளுகிறீர்களோ அவைகள் உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. The more you feed, the more stronger you become in that. எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த காரியங்களை நீங்கள் உட்கொள்ளுவீர்களோ புசிப்பீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் அதிலே உறுதியாய் இருப்பீர்கள். If you think on the things of this world, you become more worldly. இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் அதிகமாய் உட்கொள்ளுவீர்களானால், யோசிப்பீர்களானால் உலகத்தாராய் நீங்கள் மாறி போய் விடுவீர்கள். You will start to think like the worldly people. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை போல நீங்களும் யோசிக்க ஆரம்பித்து You will விடுவீர்கள். start to talk like the worldly people. உலகத்தில் உள்ளவர்களைப் போலவே நீங்கள் பேச And you will ஆரம்பிப்பீர்கள். start to act like the worldly people. உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிற அந்த கிரியைகளைப் போலவே நீங்களும் செய்ய ஆரம்பித்து You will விடுவீர்கள். be coming to church. நீங்கள் ஆலயத்துக்கு கூட வரலாம். But then your activities slowly start to become like the worldly people once again. நீங்கள் ஆலயத்துக்கு வருவதா இருந்தாலும் கூட இந்த உலகத்தாரோடு கூட நீங்கள் இணைந்து அவர்களைப் போலவே மாறி விடுவீர்கள். Therefore the Bible says, be very careful about the fellowship, about the people with whom you move with. ஆகவேதான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Are you here? நாம் இருக்கிறீர்களா? ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. But when you think of the things of eternity, ஆனால் நாம் நித்தியத்துக்குரிய காரியங்களை நாம் யோசிப்போமானால், think of the things of this heavenly things. நாம் பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் யோசிக்கிறவர்களாய் இருப்போமானால் we will become more heavenly minded. அந்த பரலோகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ளாய் காணப்படும். Say amen. ஆமென். Amen. ஆமென். Romans chapter 12 is a very beautiful chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு வேத பகுதியாய் அந்த அதிகாரம் காணப்படுகிறது. The whole chapter brings a very beautiful truth to every one of us. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் பல சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. பல உண்மைகளை அது நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. We just have few little time to meditate on one thing today. இன்றைக்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே துரிதமாய் ஒரு காரியத்தை நாம் இந்த பகுதியிலிருந்து தியானிக்க போகிறோம். Chapter 12 verse 11. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். It says, not slothful in business, fervent in spirit, serving the Lord. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். Hallelujah. ஹalleluya. It says what we should be doing in our life. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Not slothful, ignorant in our business. நாம் அசதியா இருக்க கூடாது, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். And fervent in spirit. அதில் சொல்லப்பட்டிருக்கு நாம் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும். And serving the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Amen. ஆமென். The motto of our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தமாய் இருக்கிறது. மோட்டோ நமக்கு ஆட்டோ தெரியும். இது மோட்டோ குறிக்கோள். What I should be, how I should be. I should be
I should not be slothful in business. நான் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. Thank you. So no, we should be always very, very careful in things that we do, rejoicing in the things that we do. நாம் எப்பொழுதுமே நாம் செய்கிற காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மாத்திரம் அல்ல, அதை நாம் களி கூறுதலோடு சந்தோஷத்தோடு செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Energetic God's people. நல்ல ஒரு ஆற்றலோடு கூட சக்தியோடு கூட நாம் பலனோடு கூட செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Not lazy. ஏதோ அசதியாய் நம் காரியங்களை செய்யக்கூடாது, சோம்பலுள்ளவர்களாய் செய்யக்கூடாது. Yes, whatever work assignment that is given to you, you should be able to do it with all carefulness. உங்களுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையோடு கூட நன்றாய் கருத்தாய் செய்ய வேண்டும். Amen. Amen. That was the testimony of every man of God. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகள் எல்லாம் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Some young fellows will come and tell me, சில வாலிபர்கள் என்னிடத்தில் வந்து இப்படியாய் சொல்லுவார்கள், Pastor, I went to a work. பாஸ்டர், நான் வேலைக்கு போயிருந்தேன். They chased me out of that work. அந்த வேலையிலிருந்து என்னை விரட்டி அடித்து விட்டார்கள். Went to another work. இன்னொரு வேலைக்கு நான் போனேன். They stopped me from the work. அந்த இடத்திலும் இருந்து வர வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தி Somehow விட்டார்கள். got another work. எப்படியோ இன்னொரு வேலை எனக்கு கிடையாது. But they don't want me there. அந்த இடத்திலும் என்னை அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. Why? ஏன் தெரியுமா? He was not careful in whatever he was assigned to him to do. என்று சொன்னால் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே அவர்கள் ஜாக்கிரதையாய் இருக்கவில்லை. They were not successful in whatever things was handed over them. அவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே அவர்கள் ஜெயமுள்ளவர்களாய் காணப்படவில்லை. They did not do the work perfectly. அவர்கள் தங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலே அவர்கள் நேர்த்தியாய் காணப்படவில்லை. They are slothful, they are lazy. அவர்கள் மிகவும் சோம்புள்ளவர்களாய் அசதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். They don't even apply, they don't use the upstairs. அவர்கள் தங்களுடைய அந்த மூளையை சிந்தையை அவர்கள் சரியாய் உபயோகப்படுத்தவில்லை. We got to use our brains, our knowledge, our wisdom, apply those things in the work that we do. நாம் செய்கிற நம்முடைய அந்த காரியங்களிலே நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய அறிவை, எல்லா ஞானம் எல்லாவற்றையும் நாம் கருத்தாய் உபயோகப்படுத்த வேண்டும். Hallelujah. 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 Bible says about Joseph, வேதம் யோசேப்பை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. a young boy, யோசேப்பு ஒரு வாலிபனாய் அவன் he இருந்தான். was sold as a slave to a foreign country. அவன் ஒரு புற தேசத்திலே அடிமையாய் அவன் விற்கப்பட்டவனாய் இருந்தான். His owner entrusted him a little work. அவனுடைய அந்த எஜமான் இவனிடத்தில் ஒரு காரியத்தை அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். And he found out that he was prosperous in the things that was entrusted to him. அப்படி அந்த எஜமான் கொடுத்த அந்த காரியத்திலே யோசேப்பு சரியாய் நேர்த்தியாய் இருந்தான் என்று சொல்லி அந்த எஜமான் வேதத்திலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So it says in verse Genesis 39:2, it says that the Lord was with Joseph and he was prosperous man. வேதத்திலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், ஆகவே அவன் காரிய சித்தியுள்ளவனானான். சொல்லுங்க. அப்படின்னா என்னது? சித்தினா தெரியும் உங்களுக்கு? காரிய சித்தினா என்னவோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றீங்க தான் தெரியல. காரிய சித்தி உள்ளவனா நான், அப்படி என்றால் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புனா திரும்பி வந்து மண்டிய சுஞ்சின்னு நிற்கல அவன்.
அது ஒன்று எங்கே இருக்குன்னு தெரியல, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு ஃபெயிலியராக வரல. எந்த வேலையை கொடுத்தாலும் சாதி முடிச்சிட்டு தான் அவன் வந்தான். அங்கே போனால் அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல சிந்திச்சு அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை யோசித்து வெற்றியை கண்டுதான் திரும்பி வந்து ரிப்போர்ட் கொடுப்பான். முடிச்சுட்டு வந்துட்டையா, I'm successful. ஒருத்தர் சொன்னாரு, கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரணும்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், திருப்பி வந்துடுவான், பிரச்சனையோடு வருவான், வாங்கிட்டு வர மாட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க, எது சொன்னீங்க, இல்லை அங்கே போன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு வருவான். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வரணும்னா ஒரு எஜமான் சொல்வாரான், டேய் அது என் நாய்கிட்ட கொடுத்தா கூட அது பேக் எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக கடைக்கிட்ட போய் நிற்கும், அவன் போடுவான், போட்டு சில்லறை மீதி போட்டு அனுப்பிடுவான், அந்த நாயே கொண்டு வந்துருந்தான். அது எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பணும்? எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வர்றதுக்கு நான் எதுக்கு உன்னை அனுப்பணும்? என் நாயை அமிச்சாலே அதை வாங்கிட்டு வந்துடும். உன்னை அனுப்புவது எதுக்கு தெரியுமா? அங்க பிரச்சனை இருக்கும், அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. அவைகளை அந்த நேரத்தில் தேவ ஞானத்தோடு யோசித்து வெற்றியோடு திரும்பி வருவதற்காக உன்னை அனுப்பி இருக்கிறேன். நிறைய பேர் மூளையை பயன்படுத்துவதே இல்லை, எதுக்காக வச்சிருக்கிறானே தெரியல. They don't use it. நிறைய பேர் தங்களுடைய மூளையை யூஸ் பண்ணுவதே இல்லை. They don't become prosperous. ஆகவே தான் தங்களுடைய காரியங்களிலே அவர்கள் காரிய சித்தியுள்ளவர்களாய் இருப்பது இல்லை. Zion Pentecostal Church people must be prosperous people. ஆனால் சீயோன் பெந்தெகோஸ்தே சபையை சேர்ந்த மக்கள் காரிய சித்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். God was with Joseph and he was a prosperous man. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், ஆகவே யோசேப்பு காரிய சித்தியுள்ளவனானான். And verse 3 says, and his master saw the Lord was with him and that the Lord made all that he did to prosper in his hand. அதிகாரத்துடைய 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. His master saw the Lord was with him. அவனுடைய எஜமான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அவன் கண்டு அறிந்து கொண்டான். Hallelujah. Hallelujah. And verse 4 goes on to say, 4ஆம் வசனம் தொடர்ந்து இப்படியாய் சொல்லுகிறது, and Joseph found grace in his sight and he served him and he made him overseer over his house and all that he put his hand into. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கம்பெனி அவன் கையில் கொடுத்துட்டான். பியூனா ஜாயின் பண்ணாரு, இப்ப சிஇஓ ஆயிட்டார். வாவ், பியூனா சேர்ந்தவன் சிஇஓ ஆக முடியுமா? ஆக முடியும். If God is with you, if his presence is with you, you will be promoted. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆனால் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட காணப்படுமானால் நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். Promotion will come to you. உங்களுடைய உயர்வுகள் உங்களை தேடி வரும். Blessings will come to you. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். Bible says the Lord was with David. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். Wherever he went, he was a prosperous man. ஆகவே தாவீது எங்கெல்லாம் போனாரோ எல்லா இடங்களிலும் அவர் காரிய சித்தியுள்ளவராய் இருந்தார். Saul, King Saul sent David on an errand, and wherever David went, he came back successful. சவுல் ராஜா தாவீதை எங்கெல்லாம் அனுப்பினாரோ எல்லா இடங்களிலும் தாவீது கடந்து போனார், எல்லா இடங்களிலும் ஜெயத்தோடு கூட அவர் திரும்பி வந்தார். Amen. The Lord was with David. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். And man
who was taking care, who was tending the sheep, now became a black cat for the king's soul. எந்த ஒரு மனிதன் ஆடுகளின் பின்னாலே போய் கொண்டிருந்தானோ அந்த மனிதன் இப்பொழுது அந்த சவுல் ராஜாவுக்கே ஆயுததாரியாக அவர் கூட இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். Central government job. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. யாருக்கு? ஆடு ஓட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு. நீங்க ஆடு ஓட்டிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாருன்னா எந்த அளவுக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. Never underestimate any work that is given in your hand. உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் சாதாரணமா யோசித்து விடாதீர்கள். இந்த வேலை தானே கொடுத்துக்கிறாங்க, பெருக்கிற வேலை தானே கொடுத்துக்கிறாங்க, இதை தொடைக்கிற வேலை தானே கொடுத்துக்கிறாங்க சொல்லாதீங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை ஜாக்கிரதையாய் செய்யுங்க, உயர்வு தானாய் தேடி வரும். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீங்கள் கண்டால் அவன் டீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Why many of you are not promoted? ஏன் உங்களில் நிறைய பேர் அந்த உயர்வுகளை காண்பது இல்லை? Because you say, they have given me only this menial job. Oh, who cares for this? I want that job only. என்று சொன்னால் நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை ஏதோ சாதாரணமான வேலை, ஒருவேளை எனக்கு பெரிய வேலை கொடுத்திருந்தால் நான் நன்றாய் செய்திருப்பேன் என்று சொல்லுவீர்கள். No, whatever is given in your hand, don't be slothful in it. Be careful to do it. The name of the Lord. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்திலே நீங்கள் சோம்பலுள்ளவர்களாய் அசதியாய் இருக்கவே கூடாது, அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். And you will be promoted, brother and sister. அப்படி செய்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். But the point I want to tell you today is the second one. இரண்டாவது காரியமாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிற காரியம். And it says, be fervent in spirit. அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியிலே அனலாயிருங்கள். Hallelujah. Hallelujah. Be fervent in spirit. ஆவியிலே நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அனலாய் இருக்க வேண்டும். Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அனலாய் இருங்கள். Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே அனலாய் இருங்கள். Yes, it's catching up. Be fervent in the spirit. உங்களுடைய ஆவியிலே அனலாய் இருங்கள். Wow. I think you got people. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்குது. ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். ஆவியிலே ஆவியிலே be on fire for God. தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் அனல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. And what is this? What we should be doing about it? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? The people of God, if you want to be fervent in the spirit, number one, you got to start this fire. நீங்கள் ஒருவேளை ஆவிலே அனலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்களானால் நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அந்த ஆவியின் அனலை பற்ற வைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You got to start the fire, brother and sister. நீங்கள் அந்த ஆவியின் அனலை பற்ற வைக்க வேண்டும். Am I right? Amen. 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 Without starting the fire, you cannot be fervent in the fire. நீங்கள் அந்த அனலை பற்ற வைக்காவிட்டால் நீங்கள் ஆவியில் அனலாய் இருக்கவே முடியாது. Amen. On the day when we were saved, I want to tell you, God started the fire in us. On the day when we were saved, God started the fire in us. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலேயே கர்த்தர் அந்த அனலை நமக்குள்ளாய் பற்ற வைத்து விட்டார்.
It is a supernatural fire. அது ஒரு அசாதாரணமான வல்லமையான ஒரு அனலாய் அது இருக்கிறது. It's a spiritual fire. அது ஒரு ஆவிக்குரிய அனலாய் இருக்கிறது. The fire started to burn in our lives. அந்த அனலானது நமக்குள்ளாய் அது பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. On the விட்டது. day you had love for Jesus. எந்த நாளிலே இயேசுவை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ, you had the love for Jesus. அந்த நாளிலே நீங்கள் இயேசுவுக்கான அந்த நேசத்தை பெற்றுக்கொண்டீர்கள். You had the fire for the fellowship. நீங்கள் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலே அனலாய் இருக்கும்படி நீங்கள் தெரிந்து you had கொள்ளப்பட்டீர்கள். the fire to pray together. நீங்கள் நன்றாய் ஜெபித்து ஒன்று கூடி ஜெபிக்கும்படிக்கு அந்த அனல் உங்களுக்குள்ளாய் வைக்கப்பட்டது. you had the desire for the word of God. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் வாஞ்சை உள்ளவர்களாய் நீங்கள் மாறி போனீர்கள். so you started to read the Bible again and again. ஆகவே நீங்கள் வேதத்தை திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். because of the fire that God started in you, you did your fasting prayer. அந்த அனலை கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வைத்தபடியினாலே நீங்கள் உபவாச கூட்டங்களிலே பங்கு பெற ஆரம்பித்தீர்கள். oh, you rejoiced in the presence of God. அந்த அனல் உங்களுக்குள்ளாய் இருந்ததனாலே தேவ சமூகத்திலே நீங்கள் களிகூர ஆரம்பித்தீர்கள். because of the fire that was in you, you came to church even early before the service started. அந்த அனல் உங்களுக்குள்ளாய் இருந்தபடியினாலே சபைக்கு வரும் பொழுதெல்லாம் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே துரிதமாய் வந்தீர்கள். and you started to pray to God. வந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள். thank you Lord for the grace in my life. நீங்கள் வந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி சொன்னீர்கள். is it not? அது அப்படித்தானே நடந்து கொண்டிருந்தது. hallelujah. hallelujah. you talked about Jesus to many of your friends. நீங்கள் அப்பொழுது இங்கு சொல்லப்படுகிற இயேசுவின் காரியங்கள் எல்லாம் கடந்து போய் உங்கள் நண்பர்களிடத்தில் சொன்னீர்கள். you spoke about Jesus to many people. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் अनेகரிடத்தில் சொன்னீர்கள். but then later on, ஆனால் நாட்கள் கடந்த பொழுதோ something happened. ஏதோ ஒரு காரியம் நடந்து போய்விட்டது. slowly fire started to cool down. உங்களுக்குள்ளாய் இருந்த அந்த அனல் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போக தொடங்கியது. but this morning, ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே God wants to fan that fire once again. கர்த்தர் இன்றைக்கு மறுபடியுமாய் அந்த அனலை தட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். God wants to fire that once again. கர்த்தர் மறுபடியுமாய் அவருடைய அந்த ஃபேன் போல அவர் அதை நம்முடைய அந்த அனலை பற்றி எரிய வைக்க விரும்புகிறார். ஆமென் ஆமென் ஆமென். God wants you to be on fire once again. கர்த்தர் நீங்கள் எல்லாரும் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். The love for God should be on fire for you once again. தேவனுக்காக வைத்திருக்கிற அந்த ஸ்நேகம் நேசம் இன்னும் அக்கினியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். fervent in spirit. ஆவியிலே அனலா இருங்கள். hallelujah. hallelujah. I want to tell you, நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், where there is fire there is power. எந்த இடத்துல அக்கினி காணப்படுகிறதோ அந்த இடத்திலே ஜெயம் இருக்கும், வல்லமை இருக்கும். hallelujah. hallelujah. where there is fire there is power. எந்த இடத்திலே கர்த்தருடைய அக்கினி இருக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். Amen. Amen. On the upper room in Acts chapter 2, when the fire of the Lord came upon them, they were all filled with the Holy Spirit. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் ஒன்று கூடி இருந்த பொழுது அவர்கள் மேலே அந்த அக்கினி வந்து இறங்கினது. And I want to tell you that fire, that power of God made them to move forward in their life. அன்றைக்கு அந்த மேல் வீட்டறையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அந்த அக்கினி அவர்கள் தொடர்ந்து அந்த ஆதி நாட்களிலே கர்த்தருக்காய் ஜெயமாய் ஓட பலன் கொடுக்கிறதாய் இருந்தது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The fire that has the power to bring light in the darkness. அந்த ஆவியின் வல்லமை அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிற வல்லமையாய் அது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It could change the temperature in your home. அது நம்முடைய வீட்டிலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. It can make you to stand as a testimony in the society. இந்த சமூகத்திலே நீங்கள் இயேசுவுக்காய் சாட்சிகளாய் இருப்பதற்கு அந்த அக்கினி உங்களுக்கு பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. The fire has the power to transform. அந்த அக்கினி உங்களை மறுரூபப்படுத்துவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. Hallelujah. Where there is fire,
Where there is fire, there is potential. எந்த இடத்துல அக்கினி இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. Where there is fire, there is purity. எந்த இடத்துல அக்கினி இருக்கிறதோ அந்த இடத்துல பரிசுத்தம் காணப்படும். Hallelujah. Hallelujah. If you have the fire, உங்களுக்கு ஒருவேளை இந்த அக்கினி இருக்குமானால் you will have the potential in your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ளாய் If you இருக்கும். have the fire, உங்களுக்குள்ள அந்த அக்கினி இருக்குமானால் you will be purified in your life. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. May the Lord stir up the fire once again in your life. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட அந்த அணைந்து போய் இருக்கிற அந்த அனலை மறுபடியுமாய் அவர் தட்டி பற்ற வைப்பாராக. May the fire start to rekindle in our life. மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையில அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிவதாக. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Proverbs 26:20. நீதிமொழியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். விறகில்லாமல் நெருப்பு அவியும். It says, where no wood is, there the fire goes out. வசனம் சொல்லுகிறது விறகு இல்லாமல் நெருப்பு அவியும். The people of God here, Solomon is saying it in a negative way, but I want to bring it to you in a very positive way. இந்த இடத்துல சாலமோன் ஒரு எதிர்மறையாக வார்த்தை இங்கு எழுதி இருக்கிறார். ஆனால் இதை நான் ஒரு பாசிட்டிவாக நேர்மறையான ஒரு காரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Where there is no wood, the fire goes out. விறகு இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல நெருப்பு அவிந்து போகும். The people of God, I want to tell you, let the tale bearing, let the strife, let the envy, all the unwanted things, let it go out. But let the fire of God start to burn in our lives. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த கோல் சொல்லுகிற காரியங்கள், பொறாமை எண்ணங்கள், இவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகட்டும். கர்த்தர் மறுபடியுமாய் அனலுள்ளவர்களாய் நம்மை மாற்றும்படிக்கு அந்த விறகு நமக்கு கொடுக்கப்படுவதாக. Hallelujah. Hallelujah. The wood for the fire to burn. அந்த நெருப்பு எரிய வேண்டுமானால் அதற்கு விறகு அவசியமாய் இருக்கிறது. Hallelujah. 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 What wood can we have to have this fire? நம்மிடத்திலே அந்த நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு எந்த வகையான விறகு நமக்கு தேவையாய் இருக்கிறது? What kind of wood do we need for the fire to burn? நம்மிடத்தில் இருக்கிற அந்த நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதற்கு எப்படிப்பட்ட விறகு நமக்கு தேவைப்படுகிறது? The people, we need the wood in our life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விறகு தேவைப்படுகிறது. We need that wood. Lord, give me the wood so that my fire will keep burning in me, Lord. நாம் கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு தேவையான அந்த விறகை நீர் தொடர்ந்து கொடுப்பீராக. நான் பிரகாசித்து எரியும்படிக்கு எனக்கு தேவையான அந்த விறகை நீர் கொடுப்பீராக. Hallelujah. 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 Number one, முதலாவதாக the wood that we need in our life is the transformation of our heart. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படுகிற முதலாவது விறகு நம்முடைய மறுரூபம். நாம் கர்த்தருக்காய் மறுரூபப்பட வேண்டும். In Romans chapter 12 verse 2 says something like this. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. May you be transformed by the renewing of your mind. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Hallelujah. 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 The wood which is the renewing of your mind. முதலாவது விறகு நம்முடைய இருதயம் மறுரூபப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. May your mind be transformed, God's people. நம்முடைய மனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது மறுரூபமாக்கப்படுவதாக. Number 2. இரண்டாவதாக Verse 1 says. முதலாம் வசனம் சொல்லுகிறது. May you present your body as a whole living sacrifice, holy and acceptable unto God,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. May we have that wood in our life. அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த விறகு நமக்கு இன்றைக்கு அருளப்படுவதாக. Hallelujah. Hallelujah. May we give our lives as a sacrifice to God. நாம் நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போமாக. Verse 9 says, 9வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. It goes on to say, let your love be without dissimulation. உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. Praise the Lord. Praise the May Lord. you have the wood that is called as love in your life. உங்களுடைய வாழ்க்கையில அன்பு என்கிற அந்த விறகு இன்றைக்கு அருளப்படுவதாக. Verse 10 says, 10ஆம் வசனம் சொல்கிறது. be kindly affectionate one to another with brotherly love, in honor preferring one another. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Amen. 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 Honor one another. ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுங்கள். Hallelujah. Hallelujah. Verse 11, the last part says, 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. serve the Lord. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். May you have the wood that is called as serving the Lord. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதான அந்த விறகு உங்களுக்கிடத்தில் காணப்படுவதாக. Verse 12 says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது. and rejoicing in hope. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். A wood that is called as rejoicing in hope. இந்த இடத்துல சந்தோஷம் என்கிற அந்த விறகு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And patient in tribulation. அந்த இடத்துல உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். And the other wood is called as continuing instant in prayer. இன்னொரு விறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Amen. 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 As you collect all this wood in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இங்கு சொல்லப்பட்டிருந்ததான இந்த விறகுகளை எல்லாம் நீங்கள் சேகரிக்க ஆரம்பித்து விட்டால் and put it together, அவைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்த்து put it ஒன்றாய் together, வைத்து எரிய வைப்பீர்கள். and let it keep burning in our life. அது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து எரியும்படி May நீங்கள் we become செய்யுங்கள். more fervent in spirit. நாம் அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் ஆவியிலே அனலாய் இருக்க முடியும். May we become more, hallelujah, hot and hot for our God. நாம் எல்லாரும் அப்படி செய்வோமானால் நாம் ஆவியிலே அனலாய் இருந்து தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். Amen. Amen. God started the fire in you. கர்த்தர் உங்களுக்குள்ளாய் அந்த அனலை அவர் பற்ற வைத்து விட்டார். Never put it down. ஒரு நாளும் அது அணைந்து போக விடவே விடாதிருங்கள். Oh, never let it go from your life, God's people. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அந்த அனல் அணைந்து போய் விடாதபடிக்கு கடந்து போய் விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் பார்த்துக் May you கொள்ளுங்கள். add more wood to your fire. உங்களிடத்தில் காணப்படுகிற அந்த அனலை இன்னும் அதிகமாய் விறகு போட்டு எரிய வையுங்கள். May you rejoice in your tribulations. உங்களுடைய உபத்திரவத்திலே நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் காணப்படுங்கள். Hallelujah. Hallelujah. Be hopeful in your life. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாய் இருங்கள். Amen. Amen. Continue in prayer, God's people. உங்களுடைய ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். I want to tell you, we will be blessed in our life. அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் எல்லாருமே ஆசீர்வாதமாய் இருப்போம். May the fire of the Lord fill our hearts. கர்த்தருடைய அந்த அக்கினி இன்றைக்கு நம் இருதயங்களிலே பற்றி எரிவதாக. Hallelujah. 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 You may be gathering fire. நீங்கள் ஒருவேளை அந்த விறகை அந்த நெருப்பை நீங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கலாம். All of these wonderful characters together. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்களை குணாதிசயங்களை எல்லாம் நீங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கலாம். And build an altar. அதையெல்லாம் சேர்த்து ஒரு பலிபீடமாய் நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். For it to burn. அந்த பலிபீடத்தில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் நீங்கள் செய்ய வேண்டும். But someone will come and pour water on you. ஆனால் நீங்கள் அப்படி அந்த பலிபீடத்தை எழுப்பி நீங்கள் நெருப்பை எரிய வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை சிலர் வந்து தண்ணீரை ஊற்றி அதை அணைக்க முற்படக்கூடும். ஆமா, ரொம்ப பேஷண்டா இருக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க, இன்னும் ரொம்ப அப்படியே எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. ஒரே ஏசுநாதர் ஓடுறாங்க, ரொம்ப ஜபம் ஓடுறாங்க, தண்ணியை ஊத்துவாங்க. ஆனாலும் கர்த்தாவே கேட்டருளும் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி எல்லா கட்டைகளையும் எல்லா தண்ணியையும்
எல்லா தேவனுடைய பிள்ளைகளே, கற்களையும் மண்ணையும் நக்கி போடும் தேவனுடைய பிள்ளைகளே. அக்கினி பற்றி எரியும். The world may try to oppose you, உலகம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரக்கூடும். but then I want to tell you, the fire of God is more powerful than any opposition in your life. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த அக்கினி உலகத்திலே காணப்படுகிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் மேலான ஒரு வல்லமையாய் இருக்கிறது. Amen. ஆமென். You will burn for Jesus. நீங்கள் இயேசுவுக்காய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். You will glorify Jesus in your life. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையினாலே மகிமைப்படுத்துவீர்கள். Hallelujah. Hallelujah. We're going to stand up in the presence of the Lord. நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்க We're going to போகிறோம். give glory to God. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு மகிமை கொண்டு வர போகிறோம். Oh, hallelujah. Amen. With a joyful hallelujah. நாம் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட Oh, glory Jesus. Sharadarama karadarama. Hallelujah. Be fervent in spirit. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் அனலாய் இருங்கள். Be fervent in spirit. உங்களுடைய ஆவியிலே அனலாய் இருங்கள். God has chosen you to burn for Him. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் காரியம் என்ன தெரியுமா? அவருக்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். To burn for Him. நீங்கள் அவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். Down the mountain. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Jesus. Wherever the Spirit of the Lord goes, we have deliverance. We have victory. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Hallelujah. Burn for Jesus. ஆண்டவருக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Rejoice in Him. கர்த்தருக்குள்ளாய் நாம் களிகூறுகளாய் காணப்பட வேண்டும். Holy Ghost, we thank and praise you for this day. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for bringing your people to thy presence and speaking to us today. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கான வார்த்தைகளை இன்றைக்கு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, give us the grace to be fervent in spirit, O God. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியிலே நாங்கள் அனலாய் இருக்கிறதுக்கான கிருபைகளை இன்னும் எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. Lord, give us the grace to collect more wood in our life, O God. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான அந்த விறகுகளை இன்னும் அதிகமாய் சேகரிக்கிறதுக்கான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. Give us patience in our life, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எதிர்பார்க்கிற அந்த பொறுமையை நீர் தருவீராக. Lord, give us the rejoicing in our life. உமக்குள்ளாய் களி கூர்ந்து இருக்கிறதான கிருபையை நீர் கொடுப்பீராக. To do the ministry in our life. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கிற ஊழியத்தை கிரமமாய் செய்ய எங்களுக்கு பலன் To தருவீராக. pray in your presence, O God. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். Lord, let the fire burn in the lives of your people today. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் உம்முடைய அந்த அக்கினி அனலாய் பற்றி எரிவதாக. Oh, let the fires, Lord, start to burn once again in the lives of your people, O God. ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மறுபடியுமாய் ஆண்டவரே அந்த அக்கினி கொழுந்து விட்டு பற்றி எரியட்டும். ஆண்டவரே, Fill, anoint each and every one of them. எல்லாருடைய அபிஷேகத்தினால நீர் நிரப்புவீராக. Fill them with your glory. உம்முடைய மகிமையினால் எல்லாரையும் Fill them with நிரப்புவீராக. your power. உம்முடைய வல்லமையினால் எல்லாரையும் நிரப்புவீராக. Continue to speak to your people through your word. தொடர்ந்து இந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடுவீராக. Thank you for blessing us today. இன்றைக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Send them with your peace. உம்முடைய சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை நீர் அனுப்பும். We pray this prayer in the wonderful name of our Lord and Savior Jesus ஆண்டவரே, Christ. இந்த ஜெபத்தை எங்களுடைய அற்புதமான எங்களுடைய நாதராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Amen. Bless the Lord, O my soul. All that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul, and forget none of His benefits. Amen. By the grace of the Lord, love of the Father, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Alleluia. 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 Amen. 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 Shalom. Go in peace. God bless you all.